கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே, உனது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி குரல் ஓ வெற்றி என்றோடு. எனது கூடாரத்தே, எனது கூடாரத்தே, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு. எனது கூடாரத்தே, எனது கூடாரத்தே, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு. சிவகோ கூடாரத்தே, எனது கூடாரத்தே, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு. உனது கூடாரத்தே, உனது கூடாரத்தே, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி குரல் வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லையே, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லையே, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு. நமது கூடாரத்தே, நமது அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோல்வி இல்லையே, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லையே, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. கர்த்தர் என் பலனானா, அவர் என் கீதமனா. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோன். ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே, சபை மக்களுடைய ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த காலை வேளையில ஒரு ஜெயத்தொனி விழுக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெயத்தொனி வரட்டும் ஆண்டவரே, ஒரு வெற்றியின் துணி வரட்டும் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியின் குரல் வரட்டும் ஆண்டவரே, துக்க குரல்கள் மாறட்டும் ஆண்டவரே, வேதையின் குரல்கள் மாறட்டும் ஆண்டவரே, கஷ்டத்தின் குரல்கள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீரின் குரல்கள் மாறட்டும் ஆண்டவரே, அழுகையின் சத்தம் மாறட்டும், வேதனையின் சத்தம் மாறட்டும், புலம்பலின் சத்தம் மாறட்டும்,
கஷ்டத்தின் சத்தம் மாறட்டும், குறைவின் சத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வேகோட சத்தங்கள் மாறட்டும், வியாதியின் சத்தங்கள் மாறட்டும், விளைவின சத்தங்கள் மாறட்டும், பிசாசின் சத்தங்கள் மாறட்டும், மந்திரத்தின் சத்தங்கள் மாறட்டும், தூக்குகளின் சத்தங்கள் மாறட்டும், அந்தகார வல்லமையின் சத்தங்கள் மாறட்டும், எல்லா சோர்வின் சத்தங்கள் மாறட்டும். இந்த காலை வேளை ஒவ்வொரு வீடுகளும் ஒரு வெற்றியின் துணி முழங்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் குரல் துணிக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் குரல் துணிக்கட்டும் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியின் குரல் துணிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளும் இந்த காலை வேளையில, அந்த அதிகாலை வேளையில ஆண்ட தேவ சமுதிரம் காத்து எடுக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும், அத்தனை பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா வேதனை குரலின் மால்கள் மாறி போகட்டும், ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் ஒலிக்க பண்ணுவீராக, தொனிக்க பண்ணுவீராக. 40 நாளா ஆண்டவரே, ஆண்டவரே தோல்வியின் சத்தத்தை கேட்டவர்கள், பிசாசின் சத்தத்தை கேட்டவர்கள் ஆண்டவரே, இந்த முதல் முறையாக ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்கிறாங்கப்பா, ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்டாங்கப்பா. இந்த கால வெளியில பல நாட்களா தோல்வியின் சத்தத்தை கேட்ட நாங்க, பிசாசின் சத்தத்தை கேட்ட நாங்க, பிசாசின் கூக்குரலை கேட்ட நாங்க, இந்த காலை வெளியில, இந்த அதிகாலை வெளியில ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்கணுங்க, ஒரு வெற்றியின் சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. 430 வருஷமா ஆண்டவரே, ஆண்டவரே அடிமையின் சத்தத்தை கேட்டவங்க, பார்வோனின் சத்தத்தை கேட்டவங்க முதல் முறையா ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்கிறாங்கப்பா, ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்கிறாங்கப்பா. இந்த காலை வேளை தலைமுறையா பிசாசின் சத்தத்தையே கேட்டவர்கள், பிசாசின் சத்தத்தையே கேட்டவர்கள், தோல்வியின் சத்தத்தையே கேட்டவர்கள், அடிமையின் சத்தத்தையே கேட்டவர்கள், வியாகுலத்தையே பார்த்தவர்கள், பெருமூச்சியை பார்த்தவர்கள், பெருமூச்சின் சத்தத்தை கேட்டவர்கள், அழுகையின் சத்தத்தை கேட்டவர்கள், கண்ணீரின் சத்தத்தை கேட்டவர்கள், வியாகுல சத்தத்தை கேட்டவர்கள் முதல் முறையா மோசேயின் மூலமா, ஆரோனின் மூலமா ஒரு வெற்றி துணியை கேட்கிறாங்கப்பா, ஒரு வெற்றி துணியை கேட்க பண்ணினீங்களே, ஒரு வெற்றியின் துணியை கேட்க பண்ணினீங்களே. இந்த காலை வெளியில தலைமுறையா வியாகுலமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் குறைவும் இந்த சத்தத்தையே கேட்ட காதுகள் முதல் முறையா இந்த காலை வெளியில ஒரு ஜெய சத்தத்தை கேட்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கட்டும், விடுதலை என்ற ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை 430 வருஷத்துக்கு பிறகு தகப்பனே இந்த காலை வெளில அந்த நாட்கள்ல மோசையின் மூலமா ஒரு தாண்டவரை மகிழ்ச்சியின் குரலை இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, எனக்கு ஒரு விடுதலை வரப்போகுது, என்னை விடுவிக்க தேவன் இறங்கிட்டான், என்னை விடுதலையாக்க தேவன் இறங்கி வந்தா, என்னை கர்த்தர் விடுதலையாக்க போறேன்ற ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை முதல் முறையா 415 வருஷத்துக்கு பிறகு கேட்ட ஜனங்கள் ஆண்டவரே அந்த காட்ட கேதல் போல இந்த காலை வேணும் தலைமுறையா வேதனையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், அழுகையின் சத்தம் இப்படிப்பட்ட சத்தத்தையே கேட்ட காதுக இந்த காலை வேலை ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கட்டும், ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கட்டும். ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் மகிழ்ச்சியின் சத்தம் தொனிக்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் தொனிக்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் தொனிக்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தோணி எழும்பட்டும், ஒரு ஜெயத்தோணி எழும்பட்டும், ஒரு ஜெயத்தோணி எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. மகிழ்ச்சி கூட வெற்றி என்றோடு மகிழ்ச்சி கூட நமது கூடாரத்தே மகிழ்ச்சி கூட வெற்றி என்றோடு மகிழ்ச்சி கூட வெற்றி என்றோடு உனது கூடாரத்தே மகிழ்ச்சி கூட வெற்றி என்றோடு மகிழ்ச்சி கூட வெற்றி என்றோடு நமது கூடாரத்தே ஹல்லேலூயா 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 தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தர் என் பலனானா, அவரே என் கீதமானா, கர்த்தர் என் பலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோடு நமது கூடாரத்தே நமது கூடார
மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே நமது கூடாரத்தே நமது கூடாரத்தே நமது கூடாரத்தே உனது கூடாரத்தே எனது கூடாரத்தே மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே 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 நமது கூடாரத்தே நமது கூடாரத்தே மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே எனது கூடாரத்தே எனது கூடாரத்தே எனது கூடாரத்தே எனது கூடாரத்தே இரவெல்லாம் தோல்வியை பார்த்த பார்வனின் கத்தல முதல் முறையாக விடியற் காலையில் ஆண்டவரே விடியற் காலத்தில் யோசேப்பை அனுப்பி ஒரு வெற்றியின் துணியை துணிக்க வைக்க முடியுமானா பார்வோன் காதல் விழுந்த அந்த அபாய துணை சத்தம் விளங்கி அந்த அழுகையின் சத்தம் அந்த புலமொழியின் சத்தம் விலகி அந்த பஞ்சத்தின் சத்தம் விலகி அந்த கனவின் சத்தங்கள் விலகி ஆண்டவரே ஆசுவத சத்தம் அவன் காதலை துணிக்குமானா இந்த கால வேளையில் எங்க காதுகளிலும் ஆண்டவன் இரவெல்லாம் கண்ட கனவின் நிமித்தம் சொப்பனத்தின் நிமித்தம் தரிசனத்தின் நிமித்தம் கலைஞன ஆண்டவரே அந்த சத்தங்களுக்கு மாறா அந்த சத்தங்களுக்கு மாறா அஜியர் காலையில அந்த விடியற் காலையில யோசேப்பை அனுப்பி ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணினீங்க ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணினீங்க ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை யோசேப்புக்கு ஆண்டு கொண்டு பார்வோனின் காதல ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணீங்க மந்திரவாதிகளால் ஆண்டவரை கெட்ட வேதனையின் சத்தம் மந்திரவாதிகளால் கிளம்ப வேதனையின் சத்தம் மந்திரவாதிகளால் சூனியக்காரர்கள் விழுந்த ஆண்டவரே ஆண்டவரே அந்த கஷ்டத்தின் சத்தம் அந்த வழி தெரியாம சத்தம் அந்த முதல் முறையா யோசேப்பை அனுப்பி ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் அவன் காதல விழுமானா அவன் காதல விழ வைக்க முடியுமானா எங்க கூடாரங்களில் ஆண்டவரே எங்கள் கூடாரங்களில் ஆண்டவரே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம் இந்த காலை வழியில கர்த்தர் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா மந்திரவாதின சத்தங்கள் ஓய்ந்து போய் மந்திரவாதின சத்தங்கள் சூனிய கரடி சத்தங்கள் ஓய்ந்து போய் ஆண்டவரே யோசேப்பின் சத்தம் ஆண்டவரே மகிழ்ச்சியை கொண்டு வர முடியுமானா அப்படிப்பட்ட யோசேப்பின் சத்தங்கள் எங்க காதுகளிலே விழுந்து இந்த காலை வேளையில எங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண எங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுகிற அந்த மகிழ்ச்சியின் சத்தம் அந்த மகிழ்ச்சியின் சத்தம் எங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு ஆண்டவரே மகிழ்ச்சியின் சத்தம் இந்த காலை வேளையில எங்க காதுகளில் துணிக்கட்டும் எங்க கூடாரத்துல துணிக்கட்டும் உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு உன் குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு உன் காரியத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்ற அப்படிப்பட்ட ஆண்டவரே அவன் கற்று கொப்பனத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு ஆண்டவரே அவன் கலக்கத்துக்கு ஒரு முடிவு வந்தது பார்வோனின் கலக்கத்துக்கு முடிவு வந்து அவன் வாயில் நாடு ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் ஒரு சந்தோஷ சத்தம் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனும் இல்லை என்று அந்த மகிழ்ச்சியின் சத்தம் அந்த மகிழ்ச்சியின் சத்தம் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு நான் கண்ட கனவுக்கு ஒரு முடிவு வந்துச்சு என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்ற அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியின் சத்தம் அந்த மகிழ்ச்சியின் சத்தம் எங்க காதுகளில் துணிக்கணும் எங்க காதுகளில் துணிக்கட்டும் இந்த காலை வேளையில இந்த காலை வேளை யோசேப்பை கொண்டு பார்வோன் வாயிலிருந்து ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்க வைக்க முடியுமானா இந்த காலை வேளை தேவ பிரசனத்தை அனுப்பி தேவ மகிமையை அனுப்பி ஆண்டவரே நீர் இறங்கி ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளும் இறங்கி ஒவ்வொருடைய நாவுகளிலிருந்து ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா ஆண்டவரே 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 யோசேப்பை அனுப்பி பார்வோனின் வாயில ஆண்டவரே பார்வோனுடைய கூடாரத்துல பார்வோனின் அரண்மனையில ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்குமானா ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்குமானா யோசேப்பை அனுப்பி தீபா ஹல்மா ரக்க ஷியந்தரா இயேசுவின் நாமத்தா யோசேப்பை அனுப்பி பார்வோனின் அரண்மனையில் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்குமானா ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்குமானா தேவ பிரசனத்தை அனுப்பி இந்த காலை வெல்ல எங்கள் கூடாரங்களில் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும் எங்க கூடாரங்களில் எங்க வீடுகளில் எங்க ஸ்தலங்களில்
ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும். எங்க மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும். இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். ஆண்டவர் இரவெல்லாம் கண்ட கலக்கம், இரவெல்லாம் ஒரு கலக்கத்துக்கு விடியற் காலையில் முடிவு வந்துச்சு ஆண்டவரே. ஒரு முடிவு வந்துச்சு ஆண்டவரே. யோசேப்பை அனுப்பி பார்வோனின் அரண்மனையை மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்க வைக்க முடியுமானா அந்த ஆண்டவர் தேவ பிரசனத்தை அனுப்பி, தேவ மகிமையை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளும் இந்த காலை வெள்ள நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு கூடாரத்திலும் மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா. மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. இரவல் கண்ட கனவு பல விதமான பிரச்சனை நிமித்தமா சோர்ந்து போய் கலங்கி போய் இந்த அதிகாலையில யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அந்த வீடுகளுக்கு மத்தியில, அந்த ஜனத்துக்கு மத்தியில அன்னைக்கு யோசேப்பு அனுப்பின தேவா, அந்த யோசேப்பு அனுப்பின தேவா இரவல் கனவு பான பாத்திர காரனுக்கும் ஸ்ரீமா லக்கத்தோடு ஏந்தரா அல்மரா வசியா பாதிக்கும் ஆண்டவர் அதிகாலையில ஒரு வெற்றியின் மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க வைக்க முடியுமானா இந்த காலை வெள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் கூடாரங்களில் தேவ மகிமையை அனுப்பி, தேவ பிரசனத்தை அனுப்பி கர்த்தர் வருவிசை கிருபையை நீர் இறங்கி ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அதிகாலையில கலக்கத்தோடு இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும், கலக்கத்தோடு இருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளை ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கப்படுவதாக, மகிழ்ச்சியின் சத்தம் துணிப்பதாக, மகிழ்ச்சியின் சத்தம் துணிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, நமது கூடாரத்தே, 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 உனது கூடாரத்தே, எனது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, நமது கூடாரத்தே, நமது இயேசுவே நாமத்தை ஆண்டவரே, இயேசுவே நாமத்தை 430 வருஷமா அழுகையின் சத்தத்தை கேட்டவர்கள், வேதனை சத்தத்தை கேட்டவர்கள், கூக்குரலின் சத்தத்தை கேட்டவர்கள், அடிமதான சத்தத்தை கேட்டவர்கள், குறைவின் சத்தத்தை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்க காதுகளை மோசையை அனுப்பி ஆண்டவரை, மோசையும் ஆரோனையும் அனுப்பி ஆண்டவரை ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க வைக்க முடியுமானா, ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க வைக்க முடியுமானா, ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு விடுதலையின் சத்தம். பல வருஷ பிரச்சனை, தலைமுறையான பிரச்சனைக்கு, தலைமுறையான பிரச்சனைக்கு, தலைமுறையான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தது, ஒரு முடிவு வந்தது என்ற ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை ஒவ்வொரு கூடாரத்திலும் துணிக்கட்டும் ஐயா, ஒவ்வொரு கூடாரத்திலும் துணிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு கூடாரத்திலும் துணிக்கட்டும் ஆண்டவரே. தலைமுறையா 4 தலைமுறை பிரச்சனை, 4 தலைமுறை போராட்டம், 4 தலைமுறை விட வேதனை, 4 தலைமுறையா தொடர்ந்து வந்த பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வருது, இன்னைக்கு முடிவுக்கு வருது, இன்னைக்கு முடிவுக்கு வருதுன்ற அந்த மகிழ்ச்சியின் சத்தம் இஸ்ரவேல் கூடாரங்களிலே துணிக்குமானா, அந்த இஸ்ரவேல் கூடாரம் இருந்த அந்த சத்தம் எங்க கூடாரங்களிலும் இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில எங்க அடிமைத்தன சத்தங்கள் நுகர்ந்து, அடிமை சத்தங்கள் முறிஞ்சு, அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிஞ்சு, கூக்குரலின் சத்தங்கள் ஒளிஞ்சு, கண்ணீரின் சத்தங்கள் ஒளிஞ்சு, பெருமூச்சின் சத்தங்கள் ஒளிஞ்சு, ஆண்டவரே தலைமுறையா சந்திச்ச போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, ஒரு முடிவு வந்துச்சு. 4 தலைமுறையா சந்திச்ச போராட்டம், 4 தலைமுறையா சந்திச்ச போராட்டம், 4 தலைமுறையா சந்திச்ச போராட்டம் எனக்கு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்ற மகிழ்ச்சியின் சத்தம், அந்த மகிழ்ச்சியின் சத்தம் இஸ்ரவேல் கூடாரங்களில் துணிக்குமானா, எங்க கூடாரங்களில் தலைமுறையா சந்திக்கிற, தலைமுறையா சந்திக்கிற அத்தனை போராட்டங்களும் இன்னைக்கு முற்று பெறட்டும், இன்னைக்கு முற்று பெறட்டும். தலைமுறையா அல்மா ரக்க ஷாமா நாதா டாடா ரீபா காமா நாதா டாடா ராகா தோடா ரீபா லர்ர மன ஷாமா நாதா. தலைமுறையா சந்திக்கிற அந்த போராட்டங்களுக்கு இன்னைக்கு ஒரு முற்று பெறட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும். தலைமுறையா சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும், ஒரு முடிவு வரட்டும்பா, ஒரு முடிவு வரட்டும்பா. தலைமுறையா சந்திக்கிற அத்தனை
பிரச்சனைகளுக்கும் அத்தனை போராட்டங்களுக்கும் அத்தனை நெருக்கத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆண்டவரே 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 ஆண்டவரே, கர்த்தர் ஒரு விசை இறங்கும், கர்த்தர் ஒரு விசை இறங்கும். 4 தலைமுறையா பிரச்சனை, 4 தலைமுறையா போராட்டம், 4 தலைமுறையா அழுறாங்கப்பா, 4 தலைமுறையா அழுறாங்கப்பா, 4 தலைமுறையா கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, 4 தலைமுறையா துக்கப்படுறாங்கப்பா, 4 தலைமுறையா பெருமூச்சு விடுறாங்கப்பா. தலைமுறையா சந்தோஷத்தையே பார்க்காத வீடுகள் உண்டு, சமாதானத்தை பார்க்காத வீடுகள் உண்டு, நிறைவை பார்க்காத வீடுகள் உண்டு. 4 தலைமுறையா குறைவுகளை மாத்திரமே பார்க்கிற வீடுகள் உண்டு. அந்த சத்தங்கள் எனக்கு ஒளிந்து போகட்டும் இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளை. அல்மா ரக்க ஷியாந்தரோ நீமா அல்மா ரக துடா நீமான் கரமன ஷபதட ரியாந்தரா நீபா கமா நதுடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் தலைமுறையா கண்ட கேண்டவரே கேட்ட வேதனை சத்தங்கள் ஒளிஞ்சு முதல் முறையா மோசையின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சு, எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சு. நான் சந்திச்ச பிரச்சனையிலிருந்து, நான் சந்திச்ச போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சுன்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொழித்த அந்த மகிழ்ச்சியின் சத்தம், அந்த மகிழ்ச்சியின் சத்தம் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொரு கூடாரங்களிலும், எங்கள் ஒவ்வொரு கூடாரங்களிலும் இந்த காலை வேளை துணிப்பதாக, இந்த காலை வேளையில துணிப்பதாக. இந்த காலை வேளையில தலைமுறையா சந்தித்த பிரச்சனைகளை முற்று பெற வச்சு முடிவுக்கு கொண்டு வர வச்சு ஆண்டவரே எங்க கூடாரங்கள்ல, எங்க வீடுகளில் ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் எங்க கூடாரங்கள்ல, எங்க வீடுகளில் இந்த காலை வேளையில தேவன் துணிக்க பண்ணுவீராக, தேவன் துணிக்க பண்ணுவீராக, தேவன் துணிக்க பண்ணுவீராக. இந்த 4 தலைமுறை பிரச்சனை ஓய்ந்து போவதாக. 4 தலைமுறை பிரச்சனைகள், தலைமுறையான பிரச்சனைகள், தலைமுறையான போராட்டங்கள், தலைமுறையான நெருக்கம், தலைமுறையான கஷ்டங்கள் இந்த காலை வேளையில ஒளிஞ்சு போகட்டும் ஐயா, ஒளிஞ்சு போகட்டும் ஐயா. அந்த தலைமுறை பிரச்சனைகளில் இருந்து இந்த காலை வேளை ஒரு விடுதலை வரட்டு ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டு ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டு ஆண்டவரே. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் சேனை ராமசேசவிட புறப்படமானா, ராமசேசவிட புறப்படமானா. ராமசேசன்ற அந்த வேதனையின் சத்தம், அழுகையின் சத்தம், துக்கத்தின் சத்தம், வேதனையின் சத்தம், குறைவின் சத்தம், அடிமத்தன சத்தம், ஆளோட்டிகள் சத்தம், பார்வோனின் சத்தம், கஷ்டத்தின் சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட காதுகள்ல முதல் முறையா 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் இஸ்ரவேல் சேனை ராமசேசவிட்டு மகிழ்ச்சியின் தொனியோடு, மகிழ்ச்சியின் தொனியோடு, மகிழ்ச்சியின் தொனியோடு, வெற்றியின் சத்தத்தோடு ராமசேசு புறப்படமானா. இந்த காலை வேளை ஒவ்வொரு கூடாரங்களை விட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் புறப்படும் போது ஒரு மகிழ்ச்சியின் சத்தமா, ஒரு வெற்றியின் சத்தமா. ரீபா ஹல்மா ரக்க ஷேந்தரோ ரீபா ஹல்மா ரக துடி ஆந்தரா. இயேசுவின் நாமத்தால் அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தோடு ஒவ்வொரு வீடுகளை விட்டு புறப்படட்டும், ஒவ்வொரு வீடுகளிலும் விட்டு புறப்படட்டும், ஒவ்வொரு வீடுகளையும் விட்டு புறப்படட்டும். மகிழ்ச்சியின் சத்தத்தோடு, மகிழ்ச்சியின் சத்தத்தோடு, மகிழ்ச்சியின் சத்தத்தோடு ஒவ்வொரு கூடாரங்களை விட்டு ஒவ்வொரு வீடுகளை விட்டு இந்த காலை வேளை புறப்படும் போது ஒரு சந்தோஷ சத்தமா, மகிழ்ச்சியின் சத்தமா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆரோக்கிய சத்தமா, ஆசீர்வாத சத்தத்தோடு ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த காலை வேளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் புறப்பட பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, நமது கூடாரத்தே. ஓ மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, எனது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லையே, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லையே, ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனானா, அவரைய ஓ கர்த்தர் என் பலனானா, கீதமனா. கர்த்தர் என் பலனானா, அவரைய கர்த்தர் என் பலனானா, அவரே என் கீதமனா. மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோனே, நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே.
நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே, நமது கூடாரத்தே. இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே 40 நாளா தோல்வியின் சத்தத்தையே கேட்டவங்கப்பா, பயத்தின் சத்தத்தை கேட்டவங்கப்பா, கோலியாத்தின் சத்தத்தை கேட்டவங்கப்பா, தோல்வியின் சத்தத்தை கேட்ட காதுகள் முதல் முறையா தாவீதை அனுப்பி ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது, ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது. அந்த பெலிஸ்தனோட நான் யுத்தம் பண்ணுவேன், அந்த பெலிஸ்தனோட நான் யுத்தம் பண்ணுவேன், அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனுடைய காரியத்தை முறியடிப்பேன், அவன் தலையை வெட்டு வேண்டாம். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு வெட்டியின் சத்தம், ஒரு வெட்டியின் சத்தம். முதல் முறையா 40 நாளுக்கு பிறகு சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்ற ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம். இஸ்ரவேல் பாளையத்தோடு துணிக்கமானாம், இஸ்ரவேல் பாளையத்தோடு துணிக்கமானாம். பல நாட்களா ஆண்டவரே வேதனையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், தோல்வியின் சத்தம், பிரச்சனையின் சத்தம், போராட்டத்தின் சத்தம், மேற்கொள்ள முடியாத சத்தம், ஜெயிக்க முடியாத சத்தம், தோல்வியின் சத்தத்தை கேட்ட காதுகள் இந்த காலை வேளை அன்றைக்கு குட்டி தாவீதை அனுப்பி ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை இஸ்ரவேல் பாளையத்தில் துணிக்க வைக்க முடியுமானா? இஸ்ரவேல் பாளையத்தில் 40 நாளுக்கு பிறகு 40 நாளுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்குமானா? ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் பிறக்குமானா? சபல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று ஆடல் பாட என்று முறையோடு ஒரு ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு ஆரவார சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்க வைக்க முடியுமானா? இந்த காலை வேளை கர்த்தர் ஒரு விசையில் இறங்கி நீரே ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளிலும் இறங்கி, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி, ஒவ்வொரு கூடாரத்திலும் இறங்கி, ஒவ்வொரு மனுஷனோடு கூட இருந்து கர்த்தாவே பல நாட்களை சந்திக்கிற போராட்டம், பல நாட்களா சந்திக்கிற போராட்டம், பல நாட்களா 40 நாளா சந்திச்ச போராட்டம், 40 நாளா சந்திச்ச போராட்டம், பல நாட்களை சந்திக்கிற போராட்டத்துக்கு இந்த காலை வேளையில ஒரு முற்று பெறட்டும். இந்த பிரச்சனையை நிமித்தம், இந்த போராட்டத்தை நிமித்தம் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, ஆசுவத்தோடு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்க அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில் இந்த காலை வேளையில ஒரு சந்தோஷ சத்தம் துணிக்கட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளும் அன்னைக்கு ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளை அந்த ஸ்திரீகள் முறையாய் பாடி ஆடல் பாடலோடு ஆண்டவரே இஸ்ரவேல் பாளையத்தில் முழங்க முடியுமானா? அந்த இஸ்ரவேல் பாளையமா இருக்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்க எங்கள் ஒவ்வொருடைய பாளையத்திலும், ஒவ்வொருடைய கூடாரத்திலும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம் இந்த காலை வேளை அல்மா ரக்க ஷாமா நாதா டாடா ரீபா காமா நாதா பல நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்று பெறட்டும், பல நாள் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கட்டும், பல நாள் போராட்டம், பல நாள் பிரச்சனை காலை மாலையும் பல நாள் பிரச்சனை சந்திச்சிடும், பல போராட்டம். காலையில நிம்மதி இல்லை, இரவுல நிம்மதி இல்லை, காலையும் மாலையும் 40 நாள் நாங்கள் சந்திச்ச போராட்டத்துக்கு ஒரு முடிவு பெற முடியுமானா? ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமானா? அன்னைக்கு தாவீதை அனுப்பின தேவன் இன்னைக்கு நீரே இறங்கி வந்து பல நாட்களா இரவு பகலா பல நாட்களா இரவு பகலா சந்திக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும், அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை நெருக்கங்களுக்கும் இந்த கால வெள்ள ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இது வரைக்கும் ஆண்டவரே கோலியாத்தின் சத்தத்தை கேட்டவங்க, பீசாசின் சத்தத்தை கேட்டவங்க, தோல்வியின் சத்தத்தை கேட்டவங்க, ஓடி ஒளிந்தவங்க, பயத்தின் சத்தத்தை கேட்டவங்க, ஆண்டவரே கலக்கத்தை சத்தத்தை கேட்டவங்க முதல் முறையா வெற்றியின் சத்தத்தை கேட்கிறாங்கப்பா, வெற்றியின் சத்தத்தை கேட்டாங்கப்பா. அத போல இந்த காலை வேளையிலும் பல நாட்களா அப்படிப்பட்ட கலக்கமும் வேதனையும் துக்கமும் அப்படிப்பட்ட செய்தியை மட்டுமே கேட்ட ஒவ்வொரு காதுகளிலும், ஒவ்வொரு கூடாரத்திலும் இந்த காலை வேளை ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் இயேசுவின் நாமத்தை தொனிக்க பண்ணுவீராக. ஒவ்வொரு கூடாரத்திலும் அந்த மகிழ்ச்சியின் சத்தம் தொனிப்பதாக. 40 நாளா கண்ட அந்த வார்த்தைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச தேவன் இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பல நாட்களை போராடுறாங்கப்பா, ஆண்டவரே. ஆனாலும் ஜெயம் பெற முடியல. இந்த காலை வேளையில ரீமா கமா நதா டாடா ரக்க தூடா அல்மா ரக்க மன ஷப டாடா ரீபா லர மன கமா நதா டாடா ரீபா அல்மா ரக ஷியாந்தரோ இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த காலை வேளை பல நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என்
என் ஜனத்தை சந்தோஷமாக்கும், என் ஜனத்தை சந்தோஷமாக்கும், எங்கள் ஜனங்களை சந்தோஷமாக்கும், எங்கள் ஜனங்களை மகிழ்ச்சியாக்கும். பல நாள் பிரச்சனை, பல நாள் பிரச்சனை, அந்த பல நாள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும், ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும், ஒரு மகிழ்ச்சி வரட்டும், ஒரு நிம்மதி வரட்டும், ஒரு ஆரோக்கியம் வரட்டும். இந்த காலை வெள்ளை பல நாளா அழுது கொண்டு இந்த குடும்பங்க இந்த காலை வெள்ளை மகிழ்ச்சியால் துள்ளுட்டோம், சந்தோஷத்துல களி கூறட்டும், சந்தோஷத்துல களி கூறட்டும், சந்தோஷத்துல களி கூற பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. மகிழ்ச்சி கூற வெற்றி என்னோடு, மகிழ்ச்சி கூற நமது கூடாரத்து, நமது கூடாரத்து. மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, நமது கூடாரத்து, நமது மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, மகிழ்ச்சி கூற வெற்றி என்றோனே, நமது ஓ நமது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. கர்த்தர் என் பெலனானா, அவர் என் கீதமானா, கர்த்தர் என் பெலனானா, அவர் என் கர்த்தர் என் பெலனானா, அவர் என் கீதமானா, கர்த்தர் என் பெலனானா, அவரே என் கீதமானா. மகிழ்ச்சி கூறல் வெற்றி எந்தோணி, மகிழ்ச்சி கூற வெற்றி எந்தோணி, நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஆதியாகமம் 41 ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 8வது முதல் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்வோன் கலக்கத்தோடு இருக்கிறான். இரவெல்லாம் பார்வோனுக்கு பயங்கரமான கலக்கம், என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியாத ஒரு கலக்கம். அந்த கலக்கத்தின் சத்தத்தை ஆண்டவர் யோசேப்பை அனுப்பி என்ன செய்கிறார்னா, அந்த கலக்கத்தின் சத்தத்தை தேவன் மாற்றி ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை அந்த கேட்க பண்ணுறார். 37வது வசனத்தில் இந்த வார்த்தைகளை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது, நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதுவரைக்கும் கலக்கத்தோடு பேசின பார்வோன் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார். இரவெல்லாம் கலங்கி போய் இருந்தார், இரவெல்லாம் பயங்கரமான கலக்கம், என்ன செய்யறதுன்னே புரியல. யார் யாரையோ அழைச்சி பார்த்தார், என்னென்னமோ செஞ்சு பார்த்தார், ஆனால் கலக்கத்துக்கு முடிவே வரலை. அந்த இடத்துக்குள்ள, அந்த கூடாரத்தில், அந்த பார்வோனின் அரண்மனைக்குள்ள ஆண்டவர் யோசேப்பை அனுப்பி அந்த கலக்கம் முற்றிருந்த அந்த 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். முதல் பகுதியில் காலமே பார்வோனுடைய காலம் 8வது வசனம் 41:8 காலையிலே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. காலையிலே இரவெல்லாம் அவன் கண்ட சொப்பனம், அவன் கண்ட காட்சி, அவனுக்கு நடந்த நிகழ்வு என்ன உண்டாக்கிச்சு? ஒரு பயங்கரமான கலக்கத்தை உண்டாக்கி வச்சுனுச்சு. அந்த கலக்கம் என்ன செஞ்சது? யோசேப்பை தேவன் அனுப்பி 37, 38 அந்த 38, 39, 40 வரைக்கும் கூட நம்ம வாசிச்சு 41 வரைக்கும் கூட வாசித்து பார்த்தோன்னா, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தனை இது வரைக்கும் நினச்சேன். என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை, என் கலக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மனுஷனை அனுப்பி நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன செய்ய வைக்கிறா? ஒரு முடிவுக்க. இரவெல்லாம் பிரச்சனை, இரவெல்லாம் போராட்டம், நைட்டெல்லாம் பயங்கர பிரச்சனை, என்ன செய்யறதுனே புரியாமல் இருந்தோம். அப்படி கலக்கமுட்டு இருந்த பார்வோன் அரண்மனையை கலங்கி போய் இருந்துச்சு.
பார்வோன் கலக்கத்தோடு இருந்தால் அந்த அரண்மனையில் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அரண்மனையே கலங்கி போயிருந்துச்சு. அந்த கலங்கி போயிருந்த அரண்மனையில் இந்த முதல் முறையாக யோசேப்பை அனுப்பி ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியான் உன்னை போல விவேகமுள்ளவன் யாரும் இல்லை, ஞானமுள்ளவனும் ஒருவனும் இல்லை. நீ எனக்கு அரண்மனைக்கு என்னவா அதிகாரியாயிரு. ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் பார்வனுடைய வாயிலிருந்து முதல் முறையாக என்ன செய்ய வைக்குது, துணிக்க வைக்குது. இந்த காலை வேளை இரவெல்லாம் நீங்கள் போராடி கலக்கமுட்டு இந்த காலை எழும்பும் போதே என்ன செய்யறது, இந்த காலையில் தூங்கி எழும்போதே இந்த அதிகாலையில் எழும்போது எனக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி மேற்கொள்கிறது, இதுக்கு என்னதான் வழி என்று சொல்லி அந்த காலை வெளியில் கலக்கத்தோடு கூட எழுந்திருக்கலாம். இந்த தேவ பிரசனத்தை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி இந்த காலை வெளியில் உங்கள் கலக்கத்தை எல்லாம் மாற்றி உங்கள் வீடுகளில் கத்த மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை இந்த காலை வெளியில் பார்வோனுக்கே செஞ்ச ஆண்டவர் நமக்கும் தேவன் செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை பெறட்டும். ரெண்டாவது கர்த்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 430 வருஷமாக அழுது கொண்டே இருக்கிறாங்க. 430 வருஷமாக அழுது கொண்டே இருக்கிறாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 23, 24 வாசிச்சுட்டு 3:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, சில காலம் சென்ற பின்பு எகிப்தியன் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. இங்கே ஒரு சத்தம் இருக்குது, 4 தலைமுறையாக அழுகையின் சத்தம். 3:7 கூட வாசித்து பார்த்தீங்கன்னா 3:7 கூட வாசிச்சு, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தின் சத்தத்தை நான் பார்த்து அவர்கள் நிமித்தம் இருக்கிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்படின்னா இப்போ எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 430 வருஷம் அப்படின்னு எழுதப்படுது. 430 வருஷமாக எதையே பார்த்தவங்க, வேதனையே பார்த்தவங்க, அழுகையே பார்த்தவங்க. அதை எப்படி சொல்கிறேன், தலைமுறையாக ஒருவேளை நமக்கு 415 வருஷம் இல்லாமல் இருக்கலாம். தலைமுறையாக வேதனையே பார்த்து, கலக்கத்தையே பார்த்து, கண்ணீரையே பார்த்து, ஒவ்வொரு கூடாரத்திலும் அழுகையின் சத்தம். ஒரு வீட்டில் கூட சந்தோஷம் இல்லை, ஒரு வீட்டில் கூட நிம்மதி இல்லை, ஒரு வீட்டில் கூட ஆரோக்கியம் இல்லை. எல்லா வீடுகளிலும் அழுக, எல்லா வீடுகளிலும் புலம்பல், எல்லா வீடுகளிலும் குறைச்சல், எல்லா வீடுகளிலும் பெருமூச்சு. 4 தலைமுறையாக அழுகையே பார்த்த ஆண்டவர் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அவங்களுக்கு சொல்லுகிற சம்பவத்தை அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கிறார். 30-31 கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவங்களை படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து கர்த்தரை தொழுது நினைச்சாங்க. 4 தலைமுறையை நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிறோம், எங்கள் அழுகைக்கு முடிவே இல்லை, எங்கள் வேதனைக்கு முடிவே இல்லை, எங்கள் பெருமூச்சுக்கு முடிவே இல்லை. 4 தலைமுறை நாங்கள் அழுறோம், என் பிள்ளைகள் அழுறாங்க, என் பேர பிள்ளைங்க அழுது, அவங்க பிள்ளைங்க அழுது. 4 தலைமுறையாக நாங்கள் கண்ணீரையே பார்க்குறோமே, எங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா, எங்கள் கஷ்டத்துக்கு ஒரு முடிவில்லையா, எவ்வளவோ வேதனையை சந்திச்சுமே, எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிட்டோமே, எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி 4 தலைமுறை அழுறாங்க. 2:24 கூட திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். 2:24 கூட திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். 2:24 கூட தேவன் அவர்கள் பெருமூச்சின் சத்தம் 2வது சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம், மரித்தான். தவிக்கிற சத்தத்தை கேட்டாங்க, முறையிடுகிற சத்தத்தை கேட்டாங்க,
அடிமைத்தன சத்தத்தை கேட்டாங்க, பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாங்க. இது மட்டுமே அவங்க வாழ்க்கையை 4 தலைமுறையாக பெருமூச்சு, அடிமைத்தனம், கலக்கம், கண்ணீர், குறைவு, பார்வனுடைய சத்தம், ஆளோட்டிகள் சத்தம், அலறடின் சத்தம், அதட்டத்தின் சத்தம், அதிகார சத்தம், இது மட்டுமே கேட்ட காதுகளில் முதல் முறையாக மோசையும் ஆரோனையும் ஆண்டவர் அனுப்பி அந்த ஜனத்தை விடுதலை ஆக்குறேன். நீ 4 தலைமுறையாக சந்திச்ச உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறேன்னு அந்த முதல் முறையாக மோசையின் மூலமாக ஆரோன் மூலமாக இந்த சத்தத்தை அந்த ஜனங்கள் கேட்டவுடனே சந்தோஷப்பட்டு அவங்க தேவனை தலைகுனிந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்க. என் பிரச்சனை அந்த 31வது வசனம் தான் ரொம்ப அழகான வசனம். 31வது வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், ஆண்டவர் எங்களை சந்திச்சார் என்றும். எங்கள் உபத்திரவத்தை ஆண்டவர் நாங்கள் நினச்சோம், எங்கள் உபத்திரவத்தை யாருமே பார்க்கல, எங்களை உபத்திரத்தை பார்க்க யாருமே இல்லை, எங்கள் கஷ்டத்தை பார்க்க யாருமே இல்லை, எங்கள் கண்ணீரை பார்க்க யாருமே இல்லை, எங்கள் வேதனையை அறியறதுக்கு யாருமே இல்லை, எங்கள் கஷ்டம் யாருக்குமே தெரியலன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் கஷ்டங்களை பார்த்து, எங்கள் கண்ணீரை பார்த்து, எங்கள் துக்கத்தை பார்த்து, எங்கள் வேதனையை பார்த்து இந்த காலை வெளியில் ஆண்டவர் எங்களை சந்தித்து எங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வந்துட்டா அப்படின்னு நினச்சி அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக தேவனை தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். தலைமுறையாக சந்தித்த அந்த பிரச்சனைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு முடிவு வந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 40 நாளாக சத்தம், பல நாள் பிரச்சனை. அதை எப்படி சொல்கிறேன், பல நாள் பிரச்சனை. அந்த பல நாள் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க விரும்புகிறா. பல நாளாக என்ன செய்கிறாங்க, அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:16, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து என்ன செய்கிறான், அவன் நிந்திக்கிறான். ஆனால் அந்த நிந்திக்கிற சத்தத்தை கேட்ட காதுகளுக்கு மத்தியில் முதல் முறையாக ஒரு சத்தம் கேட்குது. 32வது வசனம், 31வது வசனம், தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு. இது வரைக்கும் ஒரு சத்தம் காதை துணிச்சிட்டே இருக்குது. இது வரைக்கும் என்ன செய்ய முடியல. 40 பல நாளாக பிரச்சனையை சந்திக்கிறாங்க, பல நாளாக போராடுறாங்க, பல நாளாக கஷ்டப்படுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அலறி போடுறாங்க, பயப்படுறாங்க, திகிலடைஞ்சாங்க. பல நாளாக சந்தித்த பிரச்சனைக்கு இப்போ முதல் முறையாக ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. இந்த சத்தம் என்ன கொண்டு வந்துச்சு, 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்பி வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து இதுவரைக்கும் 40 நாளாக அடங்கி போனவர்கள், 40 நாளாக அடக்கி போட்டுட்டான் கோலியாத்து, பெலிஸ்தனை அடக்கி போட்டுட்டான், கோலியாத்தை அடக்கி போட்டுட்டான். 40 நாள் ஆடல் இல்லை, பாடல் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. அடங்கி போன சந்தோஷத்தை மீண்டும் தேவன் என்ன செய்கிறார், அந்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். இதுக்கு முன்னாடி ஆடல் பாடல் சத்தம் இருந்துச்சு. ஆனால் 40 நாளாக அடக்கி போன இந்த பாடலின் சத்தம், அந்த சந்தோஷ சத்தம், 40 நாளாக சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, பல நாட்களாக நிம்மதி போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு. படுத்த தூக்கம் வரல, நிம்மதியை சாப்பிட முடியல, உட்கார முடியல, வெல்ல முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. பல நாளாக பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்போ முடியும் என்று இஸ்ரவேல் ஜனங்க 40 நாளாக போராடினாங்க. அந்த 40 நாளுக்கு முடிவில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த பெலிஸ்தனை யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கோலியத்தை கொண்டு திரும்பும்போது சகல இஸ்ரவேல் பட்டணங்களிலும் இருந்து சகல ஸ்திரீகளும் ஆடல் பாடலோடு கூட வந்து கர்த்தர் தேவ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி முறையாய் பாடி முதல் முறையாக 40 நாளுக்கு பிறகு முதல் முறையாக இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே சந்தோஷ சத்தத்தை துணிக்கப்படின ஆண்டவர். பல நாட்களை ஒருவேளை நீ பிரச்சனையை சந்திச்சுருக்கலாம், பல மாதங்களாக நீ பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், தலைமுறையாக பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், பல நாட்களாக பிரச்சனை சந்திச்சிருக்கலாம், இரவெல்லாம் நீ பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், கலங்கி போய் இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், என்ன செய்வதுன்னு அறியாமல் புரியாமல் தவிச்சிருக்கலாம். இந்த காலை வெளியில் கத்த இத்தனை மகிழ்ந்த துக்கத்தின் சத்தத்துக்கும் கஷ்டத்தின் சத்தத்துக்கும் வேதனையின் சத்தத்துக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி முதல் முறையாக இந்த காலை வெளியில் உன் கூடாரத்துக்குள்ள, உன் எல்லைக்குள்ள, உன்னுடைய வீடுகளுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தத்தை தேவன் துணிக்க பண்ண விரும்புகிறா. மகிழ்ச்சியின் சத்தத்தை தேவன் துணிக்க பண்ண விரும்புகிறா. மகிழ்ச்சியின் சத்தத்தை தேவன் துணிக்க பண்ண விரும்புகிறா. ஒரே
ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறா. அந்த 24 யாத்திராக 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் முதல் பகுதி, 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின் முதல் பகுதி. இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்வதற்கு ஒரே ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜனங்கள் விசுவாசித்தார். மோசே சொன்னதை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். யோசேப்பு சொன்னதை பார்வோன் விசுவாசித்தார். தாவீது சொன்னதை சவுல் விசுவாசித்தார். ஒரே ஒரு எதிர்பார்க்கிறா, உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை மட்டும் நீ விசுவாசிச்சிட்டேன்னா உன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குறது எனக்கு லேசான காரியம். யோசேப்பு சொன்னதை பார்வோன் விசுவாசிக்காமல் போயிருந்தா என்ன இருக்கும்? யோசேப்பு சொன்னதை பார்வோன் விசுவாசிக்காமல் போயிருந்தா என்ன இருக்கும்? அவ்வளோதான், ஜனங்களாம் பஞ்சத்திலேயே இருந்திருப்பாங்க. அதே கலக்கம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். மோசே சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசம் என்ன இருக்கும்? இன்னும் பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து இருக்கும். தாவீது சொன்னதை சவுலும் ஜனங்களும் விசுவாசிகள் என்ன இருக்கும்? இன்னும் 40 நாள் இருக்குது, இன்னும் 41வது நாளாக மாறி இருக்கும். அந்த கலக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கால விளக்கத்தை நம்மளை எதிர்பார்க்கறது என்ன? நான் சொல்கிறத மட்டும் நீ விசுவாசிட்டா அது தலைமுறையான பிரச்சனையானாலும் சரி, பல நாள் பிரச்சனையானாலும் சரி, ஒரு நாள் பிரச்சனையானாலும் சரி, ஒரு நாள் பிரச்சனையானாலும் சரி, பல நாள் பிரச்சனையானாலும் சரி, பல வருஷ பிரச்சனையானாலும் சரி, அத்தனை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய கூடாரத்தை நான் மகிழ்ச்சியில் நிரப்புவதற்கு எனக்கு லேசான காரியம். ஒரு நாள் பிரச்சனையானாலும் சரி, பல நாள் பிரச்சனையானாலும் சரி, பல வருஷ பிரச்சனையானாலும் சரி, உன் பிரச்சனை எல்லாம் மாற்றி உன் கூடாரத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க, மகிழ்ச்சியை உண்டாக்க என்னால் முடியும். அது ஒன்று எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன்? நான் சொல்கிறத நீ விசுவாசிக்குவியா? நான் சொல்கிறத நீ நம்புவியா? நான் சொல்கிறத மட்டும் நீ அப்படியே நம்புகிற நபராக இருந்தால் உன் தோல்விகளையும் உன் வேதனையும் உன் கலக்கத்தையும் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, அது எத்தனை காலமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் மாற்றி போட்டு முதல் முறையாக உன் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தத்தை, சந்தோஷத்தின் சத்தத்தை துணிக்க பண்ணுவதற்கு இந்த காலை வெளியில் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு வேளை கடந்த நாட்களில் நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்காமல் போனதுனால தான் இது வரைக்கும் எங்கள் பிரச்சனைகள் தீராமல் போயிடுச்சுன்னா இந்த காலை வெளியில் உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை நாங்கள் விசுவாசிப்போம் ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை நாங்கள் அப்படியே நம்புவோம் ஆண்டவரே. இந்த காலை வெளியில் கர்த்தர் ஒரு விஷயம் இறங்கி அன்னைக்கு ஆண்டவரே ஒரு பார்வோனுக்கு ஒரு நாள் பிரச்சனையை மாற்றி சந்தோஷப்பட வச்ச முடியுமானால் ஆண்டவரே துதிக்கிறமையா. பல நாள் பிரச்சனை இஸ்ரவேல் பாளையத்தில் பல நாள் பிரச்சனையை மாற்றி சந்தோஷத்தை உண்டாக்க முடியுமானால் ஆண்டவரே பல வருஷ பிரச்சனை இஸ்ரவேல் பாளையத்தில் பல வருஷ பிரச்சனையை மாற்றி சந்தோஷத்தை ஆண்டவரை உண்டாக்க முடியுமானால் இந்த காலை வெள்ள நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களது ஒரு நாள் பிரச்சனையானாலோ பல நாள் பிரச்சனையானாலோ பல வருட பிரச்சனையானாலோ அதை எல்லாம் மாற்றி எங்களை சந்தோஷப்படுத்த உம்மால மட்டுமே முடியும் என்று இந்த காலை வேளையில் நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் நம்புகிறோம் ஆண்டவரே. பார்வோனின் கலக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தின தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே ஆண்டவரே கலக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தின தேவன். பார்வோன் அரண்மனையில் ஆண்டவரே சந்தோஷப்படுத்தின தேவன். இஸ்ரவேல் பாளையத்தில் சந்தோஷப்படுத்தின தேவன். எகிப்து தேசத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தை உண்டாக்கின தேவன். எங்கள் வீடுகளிலோ எங்கள் கூடாரத்திலோ எங்கள் அரண்மனைகளிலோ நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ இந்த காலை வேளையில் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளை அர்ப்பணிக்க செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கூடாரத்திலும் ஆண்டவரே இந்த காலை வெள்ள ஒரு சந்தோஷத்தின் சத்தம் துணிக்க பண்ணுங்கப்பா. மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா. நிம்மதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கப்பா. பார்வோன் அரண்மனையே சந்தோஷப்பட முடியுமானா, பார்வோன் அரண்மனையே சந்தோஷப்பட முடியுமானா எங்கள் வீடுகள் அரண்மனை சந்தோஷப்படட்டும் ஐயா. எங்கள் வீடுகள் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. எங்கள் கூடாரங்கள் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவர். இஸ்ரவேல் முழு தேசமே முழு பாளையமாக சந்தோஷப்பட வைக்க முடியுமானா, எங்கள் முழு குடும்பமாக சந்தோஷப்பட வைக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் கிருபையாக இறங்கி எகிப்தில் இருந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் போதே சந்தோஷப்படுத்த முடியுமானா அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உள்ளவர்களையும் இந்த காலை வெள்ள விடுவிக்க போறன்ற அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை அவனுக்கு துணிக்க பண்ணி அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் இரவலாந்த கலக்கம் மாறுச்சு, பல நாள் பிரச்சனை மாறுச்சு, பல வருஷ பிரச்சனை மாறுச்சு. ஒரு நாள் பிரச்சனையோ பல நாள் பிரச்சனையோ பல வருட பிரச்சனையோ அத்தனை பிரச்சனைகளை மாற்றி இந்த காலை வெள்ள எங்கள் கூடாரங்களிலே நீ மகிழ்ச்சியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்த காத்து ஆளுக செய்யுங்கப்பா. நாள் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி மகிமையான கதை செஞ்சு ஆண்டவரே இந்த காலை வெள்ள எல்லா குடும்பங்களையும் மகிழ்ச்சியாக்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கரங்கூட இருக்கட்டும், நடத்துங்க. அப்போ இந்த ஊழியர்களை கடமை செஞ்சுருக்கிறோம். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையை செய்வதற்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர்களுக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க சுவாமி. அப்படியே செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துடன் தாழ்த்தி திருக்கையில் ஏற்படுத்தி சகல துதிக்கண மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.